திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். 2 தொகுதிகளில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் விஜய் களம் கண்டார். 2 தொகுதிகளிலேயுமே அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார். திருச்சி கிழக்கில் தாவேக தலைவர் விஜய் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். 228 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் தாவேக 97, அதிமுக 79, திமுக 52 இடங்களில் முன்னிலை. விருதாச்சலத்தில் தேமுதிக வேட்பாளர் பிரேமலதா விஜயகாந்த் பின்னடைவு. தற்போது வரை அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற செய்தியை பார்த்தோம். போட்டி கடுமையாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்த் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இன்னும் பல சுற்றுகள் இருக்கின்றன. வாக்குகள் தொடர்ந்து எண்ணப்படும். தற்போதைய நிலவரப்படி விருதாச்சலத்தில் தேமுதிக வேட்பாளர் பிரேமலதா விஜயகாந்த் பின்னடைவு என்ற செய்தியை பார்க்கிறோம். விருதாச்சலத்தில் தேமுதிக வேட்பாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது பின்னடைவு. சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் முன்னிலையில் இருந்தார். தற்போது அவர் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தற்போது வரை 234 தொகுதிகளில் 229 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. 97 இடங்களில் தாவேக முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக 78 இடங்கள், திமுக 54 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. விருதாச்சலத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் முன்னிலை நிலவரம் என்ன என்பதனை பார்க்கிறோம். தாவேக வேட்பாளர் VS பாபு கொளத்தூரில் முன்னிலை பெற்றிருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். போடிநாயக்கனூர் தொகுதியில் திமுகவின் பன்னீர்செல்வம் முன்னிலை பெற்றிருக்கிறார். உதகையில் ராமச்சந்திரன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் முன்னிலை பெற்றிருக்கிறார். கொளத்தூரில் VS பாபு தாவேக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். நாகையில் திமுகவின் ஜவாஹிருல்லா முன்னிலை. மதுரை மத்தி தொகுதியில் தாவேக வேட்பாளர் பஹ்ருதீன் முன்னிலை.